பொங்கல் விடுமுறை முடிவுக்கு வந்துருச்சு. பொங்கலை ஒட்டி பல தமிழ் திரைப்படங்களோட அப்டேட்ஸும் வந்தது. லால் சலாம், வேட்டையன், கோட், கங்குவா அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்கள் படத்தோட அப்டேட்ஸும் வந்த வண்ணம் இருந்தது. இருந்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் விடுமுறை கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொடுத்தது. ஏன் அப்படின்னா அஜித்தோட விடாமுயற்சி படத்தை பற்றிய எந்த ஒரு அப்டேட்ஸுமே வெளிவராமல் இருந்தது. இப்படி இருக்க ஒரு குட்டி அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்குது. என்ன அப்படின்னா படத்தோட ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்டேட் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் ஆறுதலான அப்டேட்டாக இருந்தது. இப்படி இருக்க விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் 100 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அஜித் நடித்த முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அதிக தொகைக்கு பெறப்பட்டிருக்கு. ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் 100 கோடிக்கும், லியோ திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் 125 கோடிக்கும் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போன வருஷம் மே 1ஆம் தேதி மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதில் இருந்து அசர்பைஜானில் படத்தோட படப்பிடிப்பு தீவிரமாக நடந்துட்டு வருது. அஜித் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. படத்தோட படப்பிடிப்பு நிறைய முடிஞ்சிட்டதா கூறப்படுது. இந்த படம் முழுமையாக வெளிநாட்டிலேயே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. படத்தோட பாடல்கள் எப்போ வரும், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்போ வரும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். படத்தை பற்றி அப்டேட்ஸ் பெருசாக வரலை அப்படின்னாலும் படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஃபோட்டோஸ் அப்பப்போ வெளியாகிட்டு தான் இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகிட்டு வர்றது. இது இந்த ஆண்டு சம்மர் வெக்கேஷனில் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சினிமா வட்டாரம் தெரிவிக்குது.